திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருபடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியம் உலகத்தை உணர வைக்கும் அப்படின்னா அது மிகையல்ல. நாம் கொண்ட எண்ணங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்னா அது மிகையல்ல. அவ்வளவு சக்தி வாய்ந்த வாக்கியம் அது. எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இன்னைக்கு இருக்க வாழ்க்கை நடைமுறையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, மனிதர்களிலே ஏற்றத்தாழ்வு காணக்கூடிய அந்த ஒரு துர்பாகியமான நிலையிலே இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மாதிரி வேறுபாடு. நாங்கெல்லாம் வேறுபாடு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க ஏதேனும் ஒரு வேறுபாடு பார்ப்பவர்களாக இருப்பார்கள். வாழ்ந்து காட்டுபவர்கள் வேணா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம். ஆனா இந்த சிவபக்திக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா மனிதர்களுக்குள்ள மட்டுமல்ல, விலங்குகளாயினும் சரி, தாவரமாயினும் சரி, கல்லாயினும் சரி, மண்ணாயினும் சரி, எதிலையுமே வேறுபாடு காணாமல் இருக்க முடியும் என்றால் அது சிவனடியார்களுக்கு மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க. எல்லாம் சிவனாய் நின்றாய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு, சிவனென நின்றாய் போற்றி அப்படின்னு. எல்லா உயிரிலும் சிவத்தை காண முடியும் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை தாற்பயம். எல்லா உயிரினா நம்ம நடமாடக்கூடிய எல்லா ஜீவராசிகளை மட்டும் பார்ப்போம். ஆனா நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எல்லாமே சிவன் அப்படிங்கிறது, அந்த சிவம் அப்படிங்கிற பேராற்றல் அப்படிங்கிறத தான் இது எடுத்து கூறுவதாக நாம் பொருள் கொள்ள முடியும். இன்னும் ஆழமான கருத்து கூட அதில் இருக்கலாம். நான் ஒரு மேற்போகாக பார்க்கும் பொழுது அந்த கருத்துக்களை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப இதுல என்ன நம்ம உணர்ந்துக்க வேண்டியது இருக்கு? கல், மண், நீர், நிலம், காற்று, நாம் பார்க்கின்ற தாவரம், விலங்குகள், மனிதர்கள், பார்க்கின்ற எல்லாமும் சிவம் என உணர்ந்து கொள் அப்படிங்கிறது இதனுடைய அடிப்படை தாற்பயம். சிவம் இல்லாத, சிவம் வியாபிக்காத இடமில்லை அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்ப எல்லாம் சிவனென வந்த பிறகு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்ப அடியேன் சிவம், உங்களுக்குள் சிவம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டா, அடியேன் உங்களிடம் பேசும் பொழுது எப்படி பேசுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? இப்ப அடியேன் வேறு, நீங்கள் வேறு அப்படிங்கும் போது அங்க பாகுபாடு வந்து விடுகிறது. இப்ப பாகுபாடு வரும்போது ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்போது பேசுவதிலே முரண்பாடுகள் இருக்கும், வேறுபாடுகள் தோன்றும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அடியேனுக்குள் இருக்கின்ற இந்த சிவம் தான் தங்களுக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் போது நானே நீ ஆகிறாய் அப்படிங்கிற தத்துவமும் அவ்விடத்திலே வருகிறது. அந்த சிவம் நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படிங்கிற பொருள் கொள்ள வேண்டும். என் உயிர் என் கர்மா வேறு, உங்கள் உயிர் உங்கள் கர்மா வேறு அப்படின்னு இருந்த போதிலும் அந்த உயிரை வியாபித்திருக்கின்ற சிவம் ஒன்றுதான். எல்லாமே சிவத்துடைய அம்சமே அப்படிங்கிற அந்த ஒரு அளப்பெரிய மாற்றல். எல்லாம் சிவனாத்தான் இருக்கிறது, சிவமாய்த்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அவ்விடத்திலே எவ்வாறு செயல்படுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை மீது எவ்வளவு பாசம் அன்பு வைத்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்துல அவங்க சகோதரிக்கோ சகோதரருக்கோ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல அங்கேயும் அன்பு இருக்கும், ஆனா அந்த சின்ன வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். அதே தெருவில் சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுவும் குழந்தை தான், ஆனா அங்க பாசம் அப்படிங்கிறது சுத்தமா அந்த குழந்தை மேல இருக்காது. இது அந்த வேறுபாடு படுத்தி பார்ப்பதன் காரணமாக உண்டாவது அப்படிங்கறத இவ்விடத்திலே பொருள் கொள்ளலாம். அப்ப வேறுபாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எனக்குள்ளும் சிவம் உறைந்து கிடக்கு, உனக்குள்ளும் சிவம் உறைந்து கிடக்கு அப்படிங்கும் போதும் நானும் நீயும் வேறில்ல அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் அவ்விடத்திலே வருவது இல்லை. ஆனா இது சாதாரணமா வந்துடாது. நம்ம நிறைய சொல்லலாம், ஆனா அனுபவத்திலே ஒரு மனிதன் தனக்குள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து
இந்த சிவம்தான் மற்ற உயிர்களுக்குள்ளும் வியாபித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இது சாத்தியமே தவிர நாம் பேசுவதாலோ அல்லது ஒருவர் அறிவுரை கூறுகிறார் என்பதற்காகவோ இது முற்றிலுமாக மறைந்து விடாது. எப்படி இது முழுமையான அன்பாக மாறாது. அப்ப எல்லாமே உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்பொழுது ஒரு மனிதன் எல்லாம் சிவம் என உணர்ந்து கொள்கிறாரோ அப்பொழுது அவருக்கு அன்பு மேலோங்கி நிற்கும். அவர் அன்பே வடிவாய் இருப்பார். அன்பே வடிவாய் இருக்கின்ற அவர் அனைத்தையும் சிவமாக காணும் பொழுது இந்த உலகம் அப்படிங்கிறதும் அவருக்கு சிவமாக தோன்றும். உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் சிவமாக தோன்றும், ஒவ்வொரு உயிரும் சிவமாக தோன்றும். அப்படி உங்களுக்கு தோன்றுகிறது அப்படிங்கும் போதே இறைவன் உங்களை ஆட்கொண்ட அந்த விதத்தை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். வேறுபாடு பார்க்காத மனதை கொடுத்திருக்கின்றார் உங்களுக்கு. வேறுபாடு காணாத மனதை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது அற்புதமான ஒரு விஷயம். அனைவருக்கும் அது கிடைத்து விடுவதில்லை. அவ்வாறு உங்களால் பார்க்க முடிகிறது அப்படின்னா உண்மையாகவே சிவா பெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் நீங்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். பொதுவா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயம் நிறைய சொல்லப்பட்டாலும் ஆசை ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா பிறப்பு இறப்பு என்னும் சூழல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு விஷயத்த ஆசைப்பட்டோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும், இந்த இறையாற்றல் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப இந்த பிறப்புல ஒரு விஷயத்த நம்மளால அடைய முடியல அப்படிங்கும் போது அது ஆசையாவே நம்ம மனதுக்குள் இருக்கு அப்படின்னா அதை பூர்த்தி செய்வதற்காக இன்னொரு பிறப்பை எடுக்க வேண்டிய அவசியம் அங்கே உண்டாகிறது. அப்ப இதுல இருந்தெல்லாம் நாம் வெளிப்பட்டு வர வேண்டும், நம்ம அந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்னா படிப்படியாக நமது ஆசைகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுவும் சாதாரண விஷயம் அன்று. ஆனா நாம் இறைவனை சரணடையும் பொழுது இது சாத்தியமான ஒன்று அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய கர்மாவை போக்கக்கூடிய ஆற்றல் சிவத்திற்கு உண்டு. எப்போது அப்படின்னா நாம் முழுமையாக சரணடையும் போது. என் வினை எவ்வினையாயினும் சரி அவ்வினை உன்வினையாகட்டும் சரணடைஞ்சிடணும். எப்ப நான் எது செஞ்சிருந்தாலும் சரி, எந்த வினையா இருந்தாலும் சரி, என் வினையெல்லாம் உனக்கே சேரட்டும் அப்படின்னு சரணடைஞ்சிடணும். ஏன்? நான் உன் பாதத்துல விழுந்துறேன். எது வந்தாலும் உனக்கு நீ ஏத்துக்கோ. நல்லது கெட்டது அதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம சொல்றது எல்லாத்தையும் நீ வச்சுக்கணும் அவர் வச்சுக்க போறது இல்லை. அந்த மனசு முழுமையா சரணடைந்த மனது எனக்கு எது வந்தாலும் நீ பாத்துக்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாக நம்ம எடுத்துக்க வேண்டும். அப்படிங்கும் போது அவர் அப்படியே என்ன சொல்றதுன்னா ரொம்ப வேகமா காத்தடிக்கும் போது நம்மளை தள்ளி கீழே விட்டுரும். அப்படிங்கும் போது இடையில ஒரு படல் கட்டுற மாதிரி அந்த நீங்க சொல்ற அந்த வார்த்தை உங்களை அப்படியே தடுத்து நிறுத்தும். அந்த இடத்துல கீழே விழாம அப்படியே அந்த ஒரு ஆற்றலை கொடுக்கும், அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். அது பேராற்றலாக இருக்கும். அது சிவத்தை நம்ம உணர்ந்து கொள்ள செய்யும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம் மனதுக்குள் அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லாமல் சிவத்தை உணர்ந்து கொள்வது மிகவும் கடினம் அப்படிங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். நமக்கு பல வழிகள் சொல்லப்பட்டால் தியானம், தவம், யோகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் பல்வேறு விதத்துல சொல்லப்பட்டால் எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு கூறு தான். அந்த அன்பு வயப்பட்டவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பா இறைவனுடைய முழுமையான அந்த அருளை பெற்றவர்கள் நீங்கள், அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர் நீங்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். சிவாய நமः.